வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிஃபரெண்ட் எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே ஆன் ஸ்க்ரீனில், இதெல்லாம் டிஃபரெண்ட் மாடல் எஸ்எம்பிஎஸ். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த லீனியர் பவர் சப்ளை இல்லாமல் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய ஆடியோ ப்ராஜெக்ட் ஆம்பிளிஃபையர் 2.1 5.1 பர்ஃபெக்டாக குவாலிட்டி பக்காவாக இருக்கும். கஸ்டமர்ஸ் லைக் பண்ணுறதுல அதுதான். நல்லா பாஸ் வரணும், பேஸ் வரணும், அதேமாதிரி லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் நல்ல கிளாரிட்டி ஆடியோ வரணும். ஒரு எஃப்எம்மா அதில் நாய்ஸ் ஹம் டிஸ்டார்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது, ஹீட் இஷ்யூ ஆகக்கூடாது. அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பவர் சப்ளை தேவை. இந்த பவர் சப்ளை தான் டிஃப்ரெண்ட் மாடல் கொடுத்துருக்கோம், டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸில் கொடுத்துருக்கோம். அதை பற்றி ஒரு ரிவ்யூ எப்போ தேவைப்படுது அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். நாளாக இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே கிளாஸ் டி கிளாஸ் ஹெச் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உபயோகப்படுத்தக்கூடிய ஆடியோ சர்க்யூட்ஸ் தான் இப்போ டெவலப் ஆகிட்டே இருக்குது. மக்கள் குவாலிட்டி தான் கேட்குறாங்க. குவாலிட்டி வேணும், லவுட்னஸ் அல்ல. சத்தம் அதிகமாக வர்றது முக்கியம் இல்லை, குவாலிட்டி ஆடியோ வேணும். ஒரு பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டீட்டெயில்ஸும் தெளிவாக கேட்கணும். அதனால தான் இந்த ஆடியோ ரேஞ்சை இன்க்ரீஸ் ஆச்சு. மானோ, ஸ்டீரியோ, 2.1 5.1 7.1 7.12 இப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது மட்டுமா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸில் அந்த ஆடியோ பொதுவாக அனலாக்கு. நம்ம காது ஒரு அனலாக் சிக்னலில் மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஆடியோ சிக்னலை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை டிஜிட்டலாக மாற்றுறோம். அப்புறம் டிஜிட்டல்லேருந்து மறுபடியும் அனலாகாக மாற்றுறோம். டேக் டிஜிட்டல் டு அனலாக் எல்லா இடத்துலையுமே இது இப்போ அப்ளிகேஷனில் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? நாளாக இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையோட இம்பார்ட்டன்ஸு அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்பட்ட எஸ்எம்பிஎஸ் இப்போது டிவி இதெல்லாம் வந்துச்சு இல்லையா, இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆடியோ சர்க்யூட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. காம்பேக்டாக இருக்குது, ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்காது, குவாலிட்டி அவுட்புட் இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த இடத்துல லைட் ஆன் அப்படின்னு ஒரு கம்பெனி. இதில் 12 வோல்ட் 5 ஆம்பியர் அவுட்புட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 ஜாக்க இருக்குது. இதில் உங்களுக்கு டிசி அவுட்புட்டு கிட்டத்தட்ட லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுங்களேன். இந்த பின்னு யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள், இது ஒரு கிளாஸ் டி போர்டு. இது ஒரு கிளாஸ் டி போர்டு MT21 அப்படிங்கிற மாடல் 200 வாட்ஸ் பவர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பு ஃப்ரீக்வன்சி, சப்போட வால்யூம், பாஸ், ட்ரிபிள், மெயின் வால்யூம் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியம் என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட் இருக்குது இல்லையா, இது டிசி இன்புட் சாக்கெட். அப்போ இந்த பவர் சப்ளை இருந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த போர்டுக்கும் இது இன்புட் கொடுத்தா போதும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 3 அவுட்புட் இருக்குது, ஆடியோ அவுட்புட். அதில் ஒரு அவுட்புட் சப்புக்கு, 2 அவுட்புட் ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட். யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு படிப்பெல்லாம் தேவையில்லை. ஒரு சிம்பிளாக ஒரு பவர் சப்ளை இன்புட் கொடுத்தா போதும், இந்த செட்டு பாட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல். ஸோ வரக்கூடிய மாடல் எல்லாமே இதே டைப்பில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். அப்போது இது இருக்குது, இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதை விட்டால் வேறு என்ன இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது 12 வோல்ட் 5 ஆம்பியர் 12 வோல்ட் 5 ஆம்பியர். இது ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டெர்மினல் ஃபேஸ் நியூட்ரல், அப்புறம் காமன் கிரவுண்டு. தட் மீன்ஸ் அது இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க வேண்டியதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அவ்வளோதான். அவுட்புட் வோல்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பவர் சப்ளை 12 வோல்ட் 5 ஆம்பியர். ஸோ எல்லா ஆடியோ சர்க்யூட்டுக்குமே பர்ஃபெக்டாக இது மேட்ச் ஆகும். ஒரு வேளை 10 அப்படின்னு கேட்டால் இந்த 12 வோல்ட் 5 ஆம்பியருக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பாருங்கள், இது 12 வோல்ட் 10 ஆம்பியர் 12 வோல்ட் 10 ஆம்பியர் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது இருக்குது 12 வோல்ட் 10 ஆம்பியர். ஸோ இது அவைலபிள், ரெடியாக இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே, அப்போ இதனுடைய அப்ளிகேஷன் என்னென்ன,
நம்ம உதாரணமாக நம்ம 12 வோல்ட் அப்ளிகேஷனில் 5 ஆம்பியருக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஆடியோ சர்க்யூட்டுக்கு இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 10ல் இன்னும் ஆம்பியர் அதிகமாக வேணும், அந்த மாதிரி ஒரு சர்க்யூட் தேவைப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், 12 வோல்ட் 20 ஆம்பியர், இது 12 வோல்ட்டு 20 ஆம்பியர், இதில் ஒரு ஃபேன் இருக்கும். அதனால் இது எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகும் பொழுது இது வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபேன் ஹீட்டை தணிக்கிறதுக்காக ஒரு ஃபேன் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இல்லை இதுவுமே அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இது 12 வோல்ட் 30 ஆம்பியர், 12 வோல்ட் 30 ஆம்பியர். இதுலேயும் வந்து ஒரு ஃபேன் இருக்கும். இது ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுற்றும். சில மாடலில் ஹீட்டான ஃபேன் ரொட்டேட் ஆகும், ஹீட் ஆகலைன்னா நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாடலும் இதில் இருக்குது. ஓகேவா? இதில் அவுட்புட் டெர்மினல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாக வந்து கனெக்டிங் டெர்மினல்ஸ். இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு எது ஃபேஸ், நியூட்ரல், கிரவுண்டு, ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இந்த டேக் வந்து அதிகமாக இருக்கிறனால, கனெக்டிங் அதிகமாக இருக்கிறதுனால அட் எ டைமில் பேரலெல்லாம் 2 சர்க்யூட்டுக்கு நம்ம இது கொடுத்துக்க முடியும். 30 ஆம்பியர், 12 வோல்ட் 30 ஆம்பியர் இருக்குது. சரி, இப்போ 12 வோல்ட் அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ வந்து அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா 24 வோல்ட்டு. 24 வோல்ட் தேவையா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக தேவை. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இப்போ நிறைய மாடல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கிளாஸ் டி மாடலுக்கு அப்படின்னா 12 to 24 வோல்ட் கொடுக்கணும். அப்போ 12 to 24 வோல்ட் கொடுத்தா நல்ல எஃபெக்ட் வரும். அப்போ தான் இந்த போர்டோட முழுமையான வாட்ஸை நம்மளால் பெற முடியும். இப்போ 200 வாட்ஸ் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பவர் சப்ளை கண்டிப்பாக சூட்டபிளான ஆம்பியர் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் ஆம்பியர் கம்மியாக கொடுத்தீங்கன்னா வால்யூம் குறைஞ்சிரும், குவாலிட்டி இருக்காது, ஆனால் செட்டு படிக்கும். ஓகே, அப்போ இந்த மாதிரி இடத்துல 24 வோல்ட் தேவைப்படுது. ஸோ அப்போ 24 வோல்ட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா பாருங்கள், 24 வோல்ட் 5 ஆம்பியர் அடாப்டர், 24 வோல்ட்டு 5 ஆம்பியர் அடாப்டர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 24 வோல்ட்டில் இன்னும் கொஞ்சம் லோடு அதிகமாக வேணும், நல்ல பேஸ் வரணும், பஞ்ச் வரணும் சப் ஊபரில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 24 10 ஆம்பியர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 24 வோல்ட் 10 ஆம்பியர் ஃபேஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குது, கஸ்டமர் காம்பேக்டாக கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 24 வோல்ட்டு இது வந்து 4 ஆம்பியர், 24 வோல்ட்டு இது வந்து 4 ஆம்பியர். ஓகே, அப்போது இந்த காம்பேக்டாக நம்ம அந்த போர்டில் ஃபிட் பண்ண முடியும். நமக்கு கொஞ்சம் ஆம்பியர் வேணும், நல்ல பாஸ் வேணும், பேஸ் வேணும், லோடு மேட்சிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது 24 வோல்ட்டு 6 ஆம்பியர் இருக்குது, 24 வோல்ட்டு 6 ஆம்பியர் இருக்குது. இல்லை இதோட அதிகமாக வேணும் அப்படின்னா 24 வோல்ட்டு 8 ஆம்பியர் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது 24 வோல்ட்டு 8 ஆம்பியர், இதை எடுத்துடலாம். 24 வோல்ட்டு 8 ஆம்பியர் இருக்குது. இந்த போர்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்மகிட்ட 24 வோல்ட் மட்டும் வர்றதில்லை, கூடவே என்ன வரும் உங்களுக்கு, ஒரு 12 வோல்ட்டு ஒரு ஆக்சிலரி அவுட்புட் வரும். அந்த 12 வோல்ட் அவுட்புட் இருந்ததுன்னா நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆடியோ சர்க்யூட்டில் ஒரு பிடி போர்டுக்கோ ப்ரீஆம்பிளிஃபையர் போர்டுக்கோ கெய்னருக்கோ நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, எல்லாமே இம்போர்ட்டட், நல்லா இருக்குது, பக்கா குவாலிட்டி இருக்குது. ஓகேவா? அப்போது 24 வோல்ட்லேயே 4 ஆம்பியர் 5 ஆம்பியர் 6 ஆம்பியர் இந்த மாதிரி 8 ஆம்பியர் இருக்குது. இன்னும் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த 24 வோல்ட்லேயே உங்களுக்கு அதிகம் வேணாலும் இருக்குது. 24 வோல்ட் 10ல் இன்னும் அதிகமாக வோல்ட் வரக்கூடிய டிவைஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணமாக AS21 அப்படின்னு ஒரு மாடல், AS21 ஒரு மாடல் இருக்குது. அது இல்லாமல் XY350H அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. 800 வாட்ஸ் பவர், 800 வாட்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ சிஸ்டம், ரொம்ப காம்பேக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த சிஸ்டத்தில் பாருங்களேன், இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த சிஸ்டம். இந்த மாதிரி கொஞ்சம் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்களேன், இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 or 18 வோல்ட்டில் இருந்து 36 வோல்ட் அல்லது 38 வோல்ட் தேவைப்படும். அப்போது கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நமக்கு 36 வோல்ட் இருக்கக்கூடிய பவர் சப்ளை வேணும். பாருங்கள், இது 36 வோல்ட் இந்த பவர் சப்ளை, 36 வோல்ட்டு இந்த பவர் சப்ளை, இது யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. சப்போஸ் இந்த மாடல் வேண்டாம், இன்னொரு மாடல் இருக்குது ஏற்கனவே பாருங்கள், AIS21 அப்படின்னு ஒரு மாடல். இந்த மாடலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இதில் இருக்கே. நான் ஓப்பன் பண்ணலை. இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வோல்ட் வேணும்னா 36 வோல்ட் மேக்ஸிமம் கொடுக்கலாம். 36 வோல்ட் கொடுக்கும்போது முழுமையான பஞ்ச் பேஸ் எல்லாமே பெற முடியும். அப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் SMPS அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் பிரெஞ்ச் டெக்னாலஜினுடைய ஹை பவர் வரக்கூடிய FM மாடல் பாருங்கள். இந்த மாடல் உபயோகப்படுத்தி நம்ம எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்பிள் செட்டோட உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸராக பார்க்குறோம், ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் ஓனாக ஒரு செட்டை அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜ் வேணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட் வந்தால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும். அதுக்கு தான் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங், ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMPS வகுப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்க. நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் பெஸ்ட்டு வே. உங்கள் ஒர்க்கில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே ஒரு பார்ட் டைமாக 30 நாள் ட்ரைனிங் எடுக்கிறது மூலிமா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் கற்றுக்க முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில். ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை, ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்ஜினியராக வர முடியும். மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணும்னு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.